வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சரிதாவின் சமையல். கதைக்குள்ள போலாமா? வள்ளியக்கா ஓடிவா, இந்தா நீ கேட்டது போல எல்லா காய்கறியும் கொண்டாந்துட்டேன் பாரு என்று வாசலில் இருந்து குரல் கொடுத்தாள் சரிதா. ஆ வந்துட்டேன் சரிதா, கொஞ்சம் இரு என்று பேக் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடினாள் வள்ளி. என்னக்கா அண்ணன் இன்னும் வரலையா என்று உள்ளே எட்டி பார்த்தாள். இல்லம்மா, இப்ப வர நேரம்தான். ஆமா, காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே, பரவாயில்ல என்று அவள் கொண்டு வந்த காய்கறிகளை எல்லாம் பையில் அள்ளி போட்டு கொண்டாள். பின்ன மார்க்கெட்டுக்கு வந்து இறங்கினதும் என் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு இல்லே உனக்காக எடுத்தாந்த. சரியான பொண்ணுமா நீ. சரி, எவ்வளவு ஆச்சு சொல்லு என்று பரிசை திறந்தாள். அக்கா, என்ன இது? நான் என்ன துட்டுக்காகவா இந்த காயெல்லாம் என் புருஷன்கிட்ட சண்டை போட்டு வாங்கியாரேன்? பின்ன என்று வள்ளி அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க, அட உனக்கு தெரியாதாக்கா, நான் தான் அப்பவே உன்னாண்ட சொன்னனே, மறந்துட்டியா என்று நெளிந்தாள் சரிதா. இதற்குள் வண்டியை நிறுத்திவிட்டு பேக் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த ராஜு, என்னம்மா காய்கறிக்கு ஏன் காசு வாங்க மாட்டேன்ற என்று கேட்டுக்கொண்டே சரிதாவை உற்று பார்த்தான். அண்ணா வந்துட்டீங்களா? வாங்கண்ணா, உங்களை பார்க்க தான் காத்துக்கின்னு இருந்தேன். நேத்து கூட அக்கா கிட்ட சொல்லிக்கின்னு இருந்தேன், அக்கா சொல்லலையா என்று அவனை உற்று பார்த்தாள். என்ன சொல்லணும்? ஏன் வள்ளி, இந்த பொண்ணு என்ன சொன்ன உன்கிட்ட என்று வள்ளியை பார்த்தான் ராஜு. அதுவாங்க, இந்த பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, அவளே நல்லா புது புது ஐட்டம் கண்டுபிடிச்சு சமைப்பாளாம். அவங்க புருஷன் அவ்வளவு பாராட்டுவாராம். அதனால அவளுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னவா? அத நான் சொல்றேன்னா, அக்கா நீங்க டிவில போட்டோ பிடிக்கிற வேலை பார்க்கறதா சொல்லிச்சு. எனது போட்டோ பிடிக்கிற வேலையா என்று ராஜு வள்ளியை பார்த்தான். அதுதாங்க, நீங்க கேமராமேன்னு சொன்ன அத சொல்றா என்று வள்ளி கூற, அதுதான் என்றாள் சரிதா. கடவுளே, சரி சொல்லு. உங்க டிவியில நீங்க சமையல் நிகழ்ச்சி எல்லாம் படம் பிடிச்சி போடுறீங்க இல்ல, அதுல என்னையும் நீங்க படம் பிடிக்கணும்னா நான் நல்லா சமைப்பேனா பாருங்க. என் நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உங்களை அப்படி பாராட்ட போறாங்க. நான் சமைக்கிறத நீங்க உங்க டிவில போடணும். அந்த பரிசு பட்டு புடவை அதை நான் வாங்கணும்னு எத்தனை நாளா கனவு கண்டுன்னு இருக்கிறேன்னு தெரியுமா? என் வீட்டுக்காரர்கிட்ட கூட எப்படியாவது நான் டிவில சமைக்க ஏற்பாடு பண்ணி கொடுயான்னு சொல்லிக்கினே இருந்தேன். அதுவும் பார்க்கலாம் புள்ள, வேலையை பாருன்னு சொல்லிக்கினே இருந்தது. போன வாரம் நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்தீங்கல்ல, அன்னைக்கு அக்கா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்தப்ப நீங்க டிவில வேலை பார்க்கறதா சொல்லிச்சு. உடனே எனக்கு குஷி ஆயிடுச்சு. அதுதான் அக்கா கிட்ட காசு கூட வாங்காம தினமும் காய்கறி கொண்டாந்து நானே கொடுக்குறேன். அண்ணா எப்படியாவது ஒரு தபா நீங்க நான் சமைக்கிறத படம் பிடிச்சி போடுங்கண்ணா. அக்கா சொல்லுக்கா என்று வள்ளியை பார்த்தாள். ஆமாங்க, அவளும் ஒரு வாரமா கேட்டுட்டே இருக்கா. நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாரம் அந்த சமையல் நிகழ்ச்சியில பேசாம சரிதா சமைக்கிறதையே எடுத்து போட்டுடுங்களேன். நீங்க சொன்னா உங்க சேனல்ல கேட்டுக்க மாட்டாங்களா என்றாள் வள்ளியும். ஏய், அப்படியே போட்டனா பாரு என்று வள்ளியை முறைத்தான் ராஜு. ஆமா என்றாள் முகத்தை திருப்பி கொள்ள. இதோ பாருமா சரிதா, இப்படி யாரு என்ன எதுன்னு தெரியாம நாங்க அப்படிலாம் திடுதிடுப்புன்னு யாரையும் டிவில போட்டுட முடியாது, சரியா? நீ எப்படி சமைப்ப என்ன சமைப்பன்னே ஒன்னும் தெரியாது. நான் எப்படி உனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ காய்கறிக்கு பணத்தை வாங்கிட்டு கிளம்பு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். சரிதாவிற்கு முகம் சுருங்கி போனது. அவள் கூடை எடுத்துக்கொண்டு கடகடவென சென்று விட்டாள். அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே உள்ளே வந்த வள்ளி, என்னங்க என்ன இது? அந்த பொண்ணு கிட்ட இப்படி மூஞ்சில் அடிச்சது போல பட்டுன்னு பேசிட்டு வந்துட்டீங்க. பாவம் அந்த பொண்ணு, முகமே வாடி போச்சு. ஏய் பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும் இத பத்திலாம்? ஆமா, நான் கேமராமேன் டிவி சேனல்ல வேலை பாக்குறேன்னு நீ ஏன் எல்லார்கிட்டயும் டமர் அடிக்கிற என்று அவளை முறைத்தான். என்னங்க நானும் பாக்குறேன், இன்னைக்கு அதிகாரம் ரொம்ப தான் தூள் பறக்குது என்று அவள் முறைக்க டக்குன்னு அவள் கைகளை பிடித்து கொண்ட ராஜு, இல்லம்மா அதுக்கு இல்ல, ஏன் இந்த விஷயத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்ற? அப்புறம் இந்த மாதிரி நமக்கு தானே தொல்லை வரும். நான் டிவி சேனல்ல கேமராமேனா இருக்கிறது பெருமைக்காக நீ சொல்லியிருக்கலாம். ஆனா ஆமா, பெரிய கேமராமேன், அப்படியே டைரக்டர் சங்கர் கிட்ட வேலை பாக்குறாரு. இவரை பத்தி நான் பெருமையா ஊர்ல சொல்லிட்டு சுத்துறேன். நீங்க வேலை பாக்குறது அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத டிவி சேனல்ல. அந்த சேனல்ல யார் பாக்குறாங்க? ஏதோ சமையல் நிகழ்ச்சியும் அழுமூஞ்சி சீரியலும் போட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. அதனால அந்த சேனல் இருக்கிறது ஏதோ 4 பேருக்கு தெரியுது.
இல்லனா அப்படி ஒரு சேனல் இருக்கான்னு எல்லாரும் கேட்பாங்க. வள்ளி, சோறு போடுற தொழில கேவலப்படுத்தாதம்மா. ஆமா, கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷமா அந்த சேனல்ல கேமராமேனா வேலை பாக்குறீங்க. ஒரு சொந்த வீடு வாங்க முடியுதா? வருஷத்துக்கு ஒரு வீடுன்னு டேர தூக்கிட்டு சுத்துறோம். இதுல இவர் புகழ ஊர் ஃபுல்லா பரப்புறாங்களாம். மூஞ்ச பாரு மூஞ்ச. எழுந்து போய் முகத்தாளம்பிட்டு வாங்க என்று எழுந்து உள்ளே சென்றாள். அட கடவுளே, வேலைக்கு போனா அவங்கள பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு, வீட்டுக்கு வந்தா இவளுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. எல்லாம் என் ராசி அப்படி என்று முனறி கொண்டு எழுந்தார். என்னங்க என்னங்க என்று உள்ளிருந்து வள்ளி குரல் கொடுக்க, ஒன்னே இல்லம்மா, இதோ எழுந்துட்டேன் என்று பாத்ரூமுக்கு ஓடினான். வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு அதில் இருந்த பையை எடுத்துக்கொண்டு, சரிதா கண்ணு சரிதா கண்ணு என்று ஜோராக அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் கதிர். உள்ளே சரிதா குரல் கொடுக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். சரிதா கண்ணு, என்னம்மா சாயங்காலம் பொழுது விளக்க கூட போடாம இப்படி இருட்டில் உட்காந்து கிடக்குற என்று லைட்டை ஆன் செய்து விட்டு பேக்கில் இருந்த மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். என்ன புள்ள, நான் எப்ப வந்தாலும் மாமான்னு ஓடி வந்து கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன பார்த்து முகத்தை திருப்பிக்கிற? என்ன புள்ளாச்சு? நான் கூட உன்னை ஒன்னும் சொல்லலையே என்று அவள் முகத்தை திருப்பினான். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. என்ன புள்ள, அழுவுறியா? ஏன் கண்ணு என்று பதட்டத்தோடு அவளை பார்த்தான். எல்லாம் அந்த வள்ளியாக்கா புருஷன் ராஜுவாலத்தான் என்று தேம்பிக் கொண்டே கூறினாள். என்னது, அந்த டிவில வேலை பார்க்கறன்னு சொன்னிய அந்த சோதா பையனா? அவனா? ஆமையா. அந்த நோஞ்சா பையன் உன்னை என்ன பண்ணா? கையகைய புடிச்சு இழுத்துக்கிட்டானா? இதோ வரேன்டா என் கூறு கட்ட குப்பா, உன்னை என்ன பண்றான் பாரு. புள்ள, இன்னைக்கு அவன் குடல உரிவி மாலையா போட்டுக்கிட்டு தான் நான் வருவேன். எங்க அந்த அருவா என்று லுங்கியை மடித்து கட்டி கொண்டிருந்தான். மாமா, அதெல்லாம் ஒன்னே இல்ல. என்னது ஒன்னே இல்லையா? அப்ப ஏன் புள்ள அழுது நிக்கிற? அது வந்து சொல்லு புள்ள, அவ எதனா திட்டி புட்டானா? இல்லையா, என்ன சொல்ல விடு. அந்த ஆளு டிவில வேலை பார்க்கறான்னு அந்த அக்கா வந்து சொல்லிச்சு இல்ல? ஆமா சொல்லிச்சு. நான் கூட உன் புருஷன்கிட்ட சொல்லி நான் சமைக்கிறத படம் எடுத்து டிவில போட சொல்லி சொல்லுக்கான்னு அதாண்ட கேட்டிருந்தேன் இல்ல? ஆமா, அதுக்காக தான் தினம் அதுக்கு காசு வாங்காம காய்கறி கொண்டு போய் கொடுத்துன்னு இருந்த. இன்னைக்கு அப்படி காய்கறி கொடுக்கும் போது அந்த அண்ணன் வந்தது. அதாண்ட நான் நேர்லயே கேட்டேன். அதுக்கு அந்த சோதா பையன் என்ன சொன்னான்? நான் யாரு என்ன எதுன்னு தெரியாதான், நான் எப்படி சமைப்பேன்னு தெரியாதான், நான் சமைக்கிறதெல்லாம் படம் எடுத்து போட மாட்டாங்களாம், போமா வேலைய பார்த்துக்குன்னு சொல்லிட்டாமாம்மா. அதுதான் மனசு கஷ்டமா போயிடுச்சு என்று ஓவென அழ ஆரம்பித்தாள். அந்த நோஞ்சாம் பையன் அப்படியா சொன்னா? அவனை என்ன செய்யறான் பாரு. அட என்ன புள்ள, நீ அதுக்கு அப்படி அழுவுற? அவன் அப்படி சொன்னதான் உடனே ஓடியாந்து என்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை ஒரு வழி பண்ணிருப்பன. இன்னைக்கு நான் போய் அவனை போடுற போடல பாரு. நாளைக்கே அவங்க அந்த கேமராவெல்லாம் தூக்கின்னு உன்னை படம் பிடிக்க வராங்களா இல்லையான்னு பாரு. அப்ப தெரியும் இந்த மாமனை பத்தி உனக்கு என்று அருவாளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் கதிர். வள்ளி ராஜுவிற்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க, கசுமாலம் வாடா வெளியில என்று வெளியே நின்று கொண்டு குரல் கொடுத்தான் கதிர். இருவரும் திடுக்கிட்டு போக, யாருங்க இது வாசல வந்து கத்திட்டு இருக்காங்க என்று பதறினாள் வள்ளி. தெரியலையே யாரு என்று கடகடவனை எழுந்து வெளியே சென்றான் ராஜு. அவன் பின்னால் வள்ளியும் பதறி கொண்டோடினாள். ராஜுவை பார்த்ததும், வாடா கசுமாலம், நீதான் நான் படம் பிடிக்கிறவனா என்று அருவாளை கொண்டு போய் அவன் கழுத்தில் வைத்தான் கதிர். ராஜுவிற்கு கை கால்கள் கடகடவன நடுங்க. ஐயா, நீங்க யாரு? என் பேரு கசுமாலாம் இல்ல, ராஜு. ஆமா, இவர் ராஜு டிவி சேனல்ல வேலை பார்க்கிறாரு என்றாள் வள்ளி நடுங்கி கொண்டு. இப்ப ரொம்ப முக்கியம் என்று ராஜு அவளை பார்த்து முறைக்க, நீ ராஜுவோ இல்ல உன் பொண்டாட்டிக்கு கூஜாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டிவில படம் பிடிக்கிறன் தானே என்றான் கதிர். ராஜு வள்ளியின் அருகே வந்து, நான் உனக்கு கூஜா தூக்குறது புதுசா பாக்குற இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு, கரெக்டா சொல்றான் என்றான். ஆமா, ரொம்பதான். அந்த ஆளு யாருன்னு கேளுங்க என்றாள் அவள் கன்னத்தில் இடித்து கொண்டு. ஐயா, நீங்க யாரு? என்ன எதுக்கு இப்படி அருவாளை காமிச்சு மிரட்டுறீங்க என்று பயந்து கொண்டே கேட்டான் ராஜு. என் பொண்டாட்டி சமைக்கிறத உன் டிவியில படம் பிடிச்சு போட மாட்டேன்னு சொன்னியாமே, உனக்கு இன்னும் திமிரு இருக்கணும். இந்த ஏரியால என்னை பார்த்தா நடுங்காத ஆளே கிடையாது. கதிருன்னா சின்ன புள்ள கூட நடுங்கும். அப்படியா?
ஆமா ஐயா, நீ என்னவோ என் பொண்டாட்டிய திட்டி அனுப்பியிருக்க. கடவுளே, நான் என் பொண்டாட்டியவே திட்ட மாட்டேன், உன் பொண்டாட்டிய நான் எப்படியா திட்ட முடியும்? ஆமா, அந்த சரிதா உன் மனைவியா? எனது மனைவியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது என் சம்சாரம் என்றான் கதிர். அட கடவுளே, அததான்ப்பா சொன்னேன். அப்படியா? அத புரியறாப்புல சொல்லணும், அதை விட்டுப்புட்டு வேற பாஷையில பேசுற. மனைவி என்றது வேற பாஷை ஆயிடுச்சா? சரி, அதை விடு. இப்போ உனக்கு என்ன வேணும்? என் சரிதா சமைக்கிறத நீ படம் பிடிச்சி நாளைக்கே உன் டிவியில போடணும். அது வந்துப்பா என்று ராஜு ஏதோ கூற வாயெடுக்க அவனது கையை பிடித்து இழுத்து கொண்டு சற்று தள்ளி சென்ற வள்ளி, ஏங்க உங்களுக்கு எதனா அறிவு இருக்கா? அவன் அருவாளோட வந்து மிரட்டிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் பேசிட்டு பேசாம அந்த சரிதா பொண்ணு சமையல நாளைக்கு எடுத்து உங்க சேனல்ல போட்டுடுங்க, இல்லனா நம்ம உயிரோட இருக்க முடியாது என்றால் மெல்லிதான குரலில். எல்லாம் உன்னால வந்தது, ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க பாரு. நல்லா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நான் டிவி சேனல்ல வேலை பாக்குறத யார்கிட்ட எல்லாம் சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்லையா உனக்கு என்று தலையில் அடித்து கொண்டார். யோ, என்னையா, என்ன அங்க புருஷனை பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று குரல் கொடுத்தான் கதிர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் கதிர், நாளைக்கு எங்க ஷூட்டிங் எடுக்கலாம், எப்ப எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் ஆளுங்களை கூட்டின்னு வந்துடு. படம் எங்க வீட்டுலதான் எடுக்கணும், அப்பதான் இங்க ஏரியால எனக்கு கெத்து என்று மீசை முறுக்கி கொண்டு கிளம்பினான் கதிர். சரி கதிர், உங்க சம்சாரம் நல்லா சமைப்பாங்கல்ல என்று மெதுவாக அவன் அருகில் சென்று கேட்டான் ராஜு. என்னதே என்று கதிர் அவனை திரும்பி பார்த்து முறைக்க, சரி சரி சரி, உங்களை பார்த்தாலே தெரியுது அவங்க நல்லா தான் சமைப்பாங்க. நாளைக்கு அப்ப நாங்க வந்துடுறோம், உங்க சம்சாரத்தை ரெடியா இருக்க சொல்லுங்க என்று நடுங்கி கொண்டே கூறினான். மறுநாள் காலை சரிதா புது புடவை கட்டி கொண்டு தாலி நிறைய மல்லிகை பூவை வைத்து கொண்டு தனது வீட்டை சுத்தம் செய்து பாத்திரங்களை சீராக அடுக்கி பளிச்சென வைத்திருந்தாள். சமைப்பதற்கு தேவையான காய்கறிகள், மளிகை சாமான்கள் என அனைத்தும் வாங்கி வந்து சீராக புது கிண்ணங்களில் அனைத்தையும் எடுத்து வைத்திருந்தாள். அந்த தெருவில் இருக்கும் அனைவரும் அங்கு கூடிவிட சரிதாவின் திறமையை பற்றி வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தனர். கதிருக்கு பெருமையாக இருக்க ராஜுவிற்காக வாசலில் காத்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ஒரு வேன் வந்து நிற்க அதிலிருந்து கேமரா லைட்ஸ் அனைத்தும் இறக்கப்பட்டு சேனல் ஆட்கள் அனைவரும் இறங்கி கொண்டிருந்தனர். வாயா ராஜு, சொன்னாப்புல எல்லாரையும் விட்டாந்துட்டிய, வா வா, உனக்காக தான் காத்துக்கின்னு இருக்கோம் என்றான் கதிர். வரோம் என்று வேண்டா வெறுப்பாக ராஜு கேமராவை எடுத்துக்கொண்டு அவனுடன் செல்ல அவனது அசிஸ்டன்ட் குமார், என்ன ராஜு, இவன் தான் நீ சொன்ன அந்த ரவுடியா என்று அவன் காதருகே வந்து கேட்டான். ஆமா, கொஞ்சம் மெதுவா பேசு, காதுல விழுந்தது, அப்புறம் நம்மள இங்கே வெட்டி போட்டுடுவான். சீக்கிரமா அந்த பொண்ணு சமைக்கிறத ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, எங்கேயா அந்த ஆங்கர் கீதா என்று சுற்றி பார்த்தான். தோ இங்கதான் சார் இருக்கிறேன் என்று ஒரு இளம் பெண் முன்னால் ஓடி வந்தாள். தோ பாருமா, நான் சொன்னது போல அந்த பொண்ணை வாயை திறக்க விடாம நீ ஏதனா பேசி சமாளிச்சு சீக்கிரம் அவளை சமைக்க வச்சு நிகழ்ச்சி முடிக்கிற, சரியா என்றான் ராஜு. ஓகே சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றாள் கீதா. இதற்குள் அவர்களை கதிர் வீட்டுக்குள் அழைத்து செல்ல தயாராக இருந்த சரிதா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்று அனைவரையும் உள்ளே அழைத்து அமர வைத்தாள். ஏய் புள்ள, நீ போட்ட காஃபிய கொண்டா என்று கதிர் கூற, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம், எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு என்றான் ராஜு வேண்டா வெறுப்பாக. பரவாயில்ல சார், இவ்வளவு தூரம் வந்தது கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா ஒரு காஃபி சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமே என்று கீதா கூற, அதுதான் சரி, இந்த அக்கா கரெக்டா சொல்லிக்கினாங்க, இருங்க காஃபி கொண்டாரேன் என்று உள்ளே சென்று அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சரிதா. அதை எடுத்து குடித்த கீதாவின் முகம் மாறி போக மெதுவாக ராஜுவின் அருகே வந்து, சார் என்ன சார் இது, காஃபி ஒரே கசப்பா இருக்கு, வாயிலே வைக்க முடியல, காஃபியே இப்படி இருக்குன்னா இவங்க பண்ற சமையல் என்று விழித்தாள். நான் தான் சொன்ன இல்ல, நீ தானே காஃபி வேணும்னு கேட்ட, அனுபவி. இதோ பாரு, அவ புருஷன் சரியான கோவக்காரன், அவன் கிட்ட காஃபி நல்லா இல்லைன்னு சொன்ன அப்புறம் நம்ம உயிரோட வெளியில போக முடியாது, பாத்துக்க என்றான் ராஜு. கீதா பயத்தோடு தலையை ஆட்ட, என்னக்கா காஃபி நல்லா இருக்கா என்று சரிதா உற்சாகத்தோடு கேட்டாள். ஏய், நீ போட்ட காஃபி கூட நல்லா இல்லாம இருக்குமா, அந்த அக்கா நீ போட்ட காஃபியை குடிச்சுப்புட்டு
காஃபியும் போட்டு நல்லா இருக்கும் போது இவங்க சமைக்கிறது கண்டிப்பா நல்லாதான் இருக்கும்னு அந்த ராஜு சார் கிட்ட சொல்றா போல இருக்கு என்று சிரித்தான் கதிர். அப்படியா என்று சரிதா கீதாவை பார்க்க, ஆமா ஆமா என்றாள் கீதா. ஆமா, விளக்கணியை சூடாக்கி காஃபின்னு கொடுத்துட்டு இதுல இவங்களுக்கு பெருமை வேற என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் ராஜு. சரி சரி, எல்லாம் ரெடியா? சீக்கிரம் வேலையை பாருங்க. கீதா போமா, நீ போய் அவங்கள பொசிஷன்ல நிக்கவை. லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. குமார் நீ என்ன செய்யற என்று கூறிக்கொண்டே ராஜு திரும்ப, குமார் அந்த காஃபியை விழுங்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான். ஒரு வழியாக நிகழ்ச்சி ஆரம்பமாக கீதா பேச ஆரம்பித்தாள். வணக்கம், இன்னைக்கு நம்ம சமையல் நிகழ்ச்சியில சரிதா மேடத்தோட சமையலை தான் பார்க்க போறோம். இவங்க சாதாரணமா ஏதோ சமையல் பண்றவங்க தானேன்னு நினைச்சிடாதீங்க. சமையல் இவங்க ரத்தத்துல ஊறி போன ஒண்ணு. இவங்க தன்னோட சமையல் திறமையால இந்த சின்ன வயசுலயே ரொம்ப பிரபலமானவங்க. இவங்க மத்தவங்களை போல எல்லாரும் சமைக்கிறதையே தானும் பண்ணிட்டு பெருமை பேசுறவங்க இல்ல. இவங்க புது புது ஐட்டங்களை அவங்களே யோசிச்சு அதுல ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் கத்து கொடுக்கறாங்க. இத சாப்பிட்ட பல பேர் நம்ம கிட்ட இவங்களை பத்தி சொன்னதாலதான் இன்னைக்கு நம்ம இவங்க வீடு தேடியே வந்து இவங்க சமையல ருசி பார்க்க வந்திருக்கோம். அதோட இவங்க எப்படிலாம் சமைக்க போறாங்கன்றதையும் நம்ம நிகழ்ச்சியில காட்ட வந்திருக்கோம் என்றாள் கீதா. சரிதா பெருமையோடு தனது கணவனை பார்த்து சிரிக்க, எப்படி என்று அவனும் ஜாடை காட்டிவிட்டு சிரித்தான். ஆமா, காஃபியே கன்றாவியா இருக்கு, இதுல புது டிஷ்ஷா? அது எந்த அழகுல இருக்குமோ என்றான் குமார் ராஜுவின் காதோரம். ஷோ பேசாமரு என்று ராஜு ஜாடை காட்டினான். ஆமா சரிதா மேடம், சமையல்ல உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் எப்படி வந்தது என்று கீதா கேட்க, அது ஒண்ணு இல்ல. ஒரு தபா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எங்க அம்மா எப்ப பாரு என்ன திட்டிக்கினே இருந்தது. இன்னாடி வீட்டுல சமைக்காம நீ பாட்டுக்குன்னு ஊரை சுத்துறதும் டிவி பாக்குறதுன்னு திரியிறிய, வீட்டுல சமைச்சாதானே நாளை பின்ன உன்னை கட்டிக்கிறவன் உன்னை வச்சு வாழ்வான்னு. அதுக்கு எங்க அண்ணன் தம்பிலாம் அதுக்கு இன்னாமா சமைக்க வரணும்னு கேள்வி பண்ணானுங்க. எனக்கு வந்தது பாரு கோபம். எனக்காடா சமைக்க வராது பாருங்கடான்னு அன்னைக்கு நான் பிரியாணி பண்ணி அதுங்களுக்கு போட்டான் பாரு என்றவள் கூற, அதை சாப்பிட்டு எல்லாரும் செத்துட்டானுங்களா என்றான் குமார். ஏய் பேசாம இருடா என்று ராஜு கூற, என்ன மேடம் அதை சாப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க என்றாள் கீதா. என்ன சொல்லுவானுங்க, அப்படியே வாயடிச்சு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டானுங்களே என்று சிரித்தாள். எப்படி திறப்பானுங்க, காஃபி குடிச்சதுக்கே எனக்கு வயித்த கலக்குது. பாவம் அந்த பிரியாணியை சாப்பிட்டு அவங்க என்ன ஆனானுங்களோ என்றான் குமார். ஏ குமார் என்று ராஜு அவனை முறைக்க கதிர் அவர்களை திரும்பி பார்த்தான். ஒண்ணு இல்ல என்று அசடு வழிந்தான் ராஜு. சரி மேடம், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நாக்குல எச்சில் ஊறுது. உங்க சமையலை இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்னு தோணுது. அதனால சீக்கிரமா ஒரு புது டிஷ்ஷா செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறீங்க என்றாள் கீதா. அடி பாவி, இவ ஒருத்தி நமக்கு ஆப்ப வைக்கிறதுலயே இருக்கா இது முணுமுணுத்தான் ராஜு. ஓகே நான் ரெடி. இன்னைக்கு என்ன செய்யறது என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, ஏ புள்ள நேத்து சொன்னியே அந்த வெண்டைக்காவும் கோவக்காவும் என்று கதிர் ஏதோ கூற, கட் என்ற ராஜு. சார் பேசாம இருங்க, நடுவுல இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது என்றான். ஓகே ஓகே மன்னிச்சுக்கோ சார் என்றான் கதிர். அவனை பார்த்து தலையாட்டிய சரிதா, சரி நான் முதல்ல இனிப்பே செய்யறேன் என்றாள். அப்படியா, அப்ப ஓகே சார் ஆரம்பிக்கலாம் என்றாள் கீதா. ஓகே கேமரா ஆன் என்று ராஜு கூறியதும், சரி இப்ப நீங்க எந்த விதமான ஸ்வீட் செய்ய போறீங்க, அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும் என்று கேட்டாள் கீதா. நான் இன்னைக்கு புதுவிதமான அல்வா செய்ய போறேன். அதாவது நீங்க சாதாரணமா கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா இதுதானே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஆனா நான் இன்னைக்கு வெண்டைக்காவும் கோவக்காவும் போட்டு அல்வா செய்ய போறேன். இதை கேட்டு குமாருக்கு கொமட்ட ராஜு அவன் முகத்தில் அடித்தான். பாத்தியா சாரு, என் பொண்டாட்டி எப்படி யோசிக்கிறா, அதுதாயா என் சரிதா பாரு, இதுவரை யாராவது இப்படி பண்ணி பாத்திருப்பியா என்று பெருமையாக ராஜுவிடம் கூறினான் கதிர். ஆமா சத்தியமா நான் பாக்கலப்பா என்றான் ராஜு. சரி மேடம், அதுக்கு இப்ப முதல்ல என்ன செய்யணும் என்று கீதா கேட்க, முதல்ல கோவக்காய், அப்புறம் இதோ இந்த வெண்டைக்காய், இதை எடுத்து நல்லா கழுவி அப்புறம் இது போல பாதியா அரிஞ்சுக்கின்னு மிக்சியில போட்டு அரைக்கணும். கீதாவிற்கு முகம் மாற, சரி மேடம்
நான் அரைக்கிறேன் கொடுங்க என்று அதை மிக்சியில் போட்டு அரைத்தாள். குழகழவென அது ஜாரை விட்டு வராமல் ஒட்டி கொள்ள, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது இப்படி கொண்டா என்று அதில் கையை விட்டு வழித்தெடுத்தாள் சரிதா. அதை பார்த்து அனைவரும் முகம் சுளிக்க, சரி இப்ப என்ன செய்யணும் என்று கேட்டாள் கீதா. இத மைதா மாவை எடுத்து என்றவள் மைதாவை எடுக்க, என்ன பச காய்ச்ச போதா அந்த பொண்ணு என்றான் குமார். கிட்டத்தட்ட அப்படிதான் என்றான் ராஜு. இந்த கடாயில இந்த மைதா மாவை போட்டு நல்லா தண்ணியை ஊத்தி கிண்டணும் என்று மைதா மாவை கடாயில் போட்டு கிண்ட ஆரம்பித்தாள். அது குழைந்து போக அதில் அரைத்து வைத்த வெண்டைக்காய் கோவக்காயை போட்டு சர்க்கரையையும் போட்டு கிண்டினாள். கரண்டி அதில் இருந்து எடுக்க முடியாமல் அவள் திணறி போக, பிறகு கீதாவும் அவளும் சேர்ந்து அதை வெளியெடுத்தனர். ஒரு வழியாக அல்வா ரெடியானதும், ஏ புள்ள இது அந்த அக்காக்கு கொடு என்றான் கதிர். ஆமா நீங்க சாப்பிடுங்க என்று சரிதா அவளிடம் எடுத்து செல்ல, இல்ல மேடம் நான் டயட்ல இருக்கிறேன், ஸ்வீட் எல்லாம் நான் சாப்பிடக்கூடாது என்று அவள் ஒதுங்கி கொள்ள, அப்படியா அப்பனா அண்ணா நீங்க சாப்பிடுங்க என்று ராஜுவிடம் கொண்டு போனாள். இல்லம்மா எனக்கு கொஞ்ச நாளா வயிறுலாம் புண்ணா இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வெறும் தயிர் சாதம் சாப்பிடணும் என்றான் ராஜு. அப்படின்னா இதை யாருக்கு கொடுக்கறது என்று அவள் குமாரை பார்க்க, ஐயோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று வெளியே ஓடினான் குமார். சரி புள்ள அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஐட்டத்தை ஆரம்பி என்றான் கதிர். இன்னொன்னா என்று ராஜு வாயை பிளக்க, ஆமா இப்ப நான் கொத்தவரங்காய் பாயாசம் செய்ய போறேன் என்றாள் சரிதா. என்னது கொத்தவரங்கால பாயாசமா என்றாள் கீதா. ஆமா என்று சரிதா செய்து முடிக்க, அனைவருக்கும் அதை பார்க்கவே அருவருப்பாகி போனது. அதை பலவந்தப்படுத்தி அனைவருக்கும் கொடுத்தான் கதிர். அனைவரும் அதை குடித்து விட்டு அவஸ்தைப்பட, ஒரு வழியாக ஷூட்டிங்கை முடித்து அவளுக்கு பட்டுப்புடவை கொடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு கிளம்பினார். பட்டுப்புடவை வாங்கி கொண்ட சந்தோஷத்தில், அண்ணே இந்த நிகழ்ச்சி எப்ப டிவில வரும் என்று உற்சாகமாக கேட்டாள் சரிதா. இத போட்டா அவ்வளவுதான், எங்க சேனலை தேடி வந்து எல்லாரும் உதைப்பானுங்க என்று மனதில் நினைத்து கொண்ட ராஜு, நாளைக்கு வருமா என்று கிளம்பினான். அனைவரும் வண்டியில் ஏறிக்கொண்டிருக்க, அங்கு மூச்சு வாங்க ஓடி வந்த கதிர் ராஜுவின் கைகளை பிடித்து கொண்டு, சாரே ரொம்ப தேங்க்ஸ் சாரே என்றான் சிரித்து கொண்டு. எதுக்கு உங்க பொண்டாட்டி சமைச்சத படம் எடுத்ததுக்கா? ஆனா நீங்க என்ன கொலையே பண்ணாலும் பரவாயில்ல, இத நாங்க டிவில போட மாட்டோம் என்றான் ராஜு கோபமாக. பரவாயில்ல நீ போடலன்னாலும் நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு நீ என்னை காப்பாத்திருக்க என்று சிரித்தான். என்னையா சொல்ற? ஆமா சார், என் பொண்டாட்டி அந்த செல்லில சமையலை பார்த்துட்டு தானம் தானம் எதனா புதுசா சமைக்கிறேன்னு என் உயிரை வாங்கும். எனக்கும் வேற வழி தெரியாம அது சாப்பிட்டு சாப்பிட்டு அவதிப்படுவேன். பாரு என் பொண்டாட்டி சமையலை சாப்பிட்டு நான் வயிற்று வலி வந்து அவதிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் குளுக்கோஸ் ஏத்திக்கின்னு வருவேன். இதெல்லாம் அவகிட்ட சொன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கின்னு அழுது அமகலம் பண்ணிடுவா. அதுதான் இன்னைக்கு அவகிட்ட இருந்து தப்பிக்க உங்களை மிரட்டி வர வச்சதே. இன்னைக்கு அவ சமைச்சத பூரா நீங்க சாப்பிட்டுட்டீங்க, நான் தப்பிச்சேன் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டு உள்ளே ஓடினான். அட பாவி என்று ராஜு அவனை பார்த்து கொண்டிருக்க, அவன் வயிற்றில் ஏதோ கடகடவென புரளும் சத்தம் கேட்டது. சார் அடுத்தது எங்க போறோம் என்று குமார் உள்ளிருந்து குரல் கொடுக்க, ஆஸ்பத்திரிக்கு என்று வண்டியில் ஏறினான் ராஜு. உள்ளே சென்ற கதிர், என்ன புள்ள இன்னைக்கு புதுசா அந்த அல்வா பண்ணி எல்லாரையும் அசத்தி புட்டியா? எல்லாரும் சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, ஆனா நான் தான் அதை இன்னைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல என்று பொய்யாக வருத்தப்படுவது போல் நடித்தான். அட என்னமாமா, நான் இன்னைக்கு டிவில சமைக்கிறதுக்கு நீ தானே காரணம், நான் உன்னை வருத்தப்பட விடுவேனா? இதோ பாரு உனக்காக தான் நான் கொஞ்சம் கிண்ணத்துல தனியா எடுத்து வச்சிருக்கேன் என்று உள்ளிருந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் அல்வாவை கொண்டு வந்து கொடுத்தாள் சரிதா. இன்னைக்கும் நான் மாட்டினா என்று அதை பார்த்து விழித்தான் கதிர். இத்துடன் சரிதாவின் சமையல் கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன பிள்ளைங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.